உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கரூரில் நடைபெற்ற துப்புரவு பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமிற்கு குப்பை சேகரிக்கும் ஆட்டோக்களில் துப்புரவு பணியாளர்களை அழைத்து வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. கரூர் மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம் தொடக்க விழா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்டரங்கில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் சுதா, மேயர் கவிதா, துணை மேயர் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாநகராட்சியில் பணியாற்றும் சுமார் 700 தூய்மை பணியாளர்களுக்கு இன்று துவங்கி நாள்தோறும் 50 தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு சோதனைகள் நடத்த இருப்பதாகவும், தனியார் மருத்துவமனையில் 5000 ரூபாய் வரை செலவு செய்து பார்க்கக்கூடிய பரிசோதனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இலவசமாக செய்யப்படுவதாகவும், இதனை தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசிய அனைவரும் இக்கருத்தை வலியுறுத்தி பேசினர். இம்முகாமை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர்கள் அனைவரையும் அவர்கள் பணியாற்றும் இடங்களில் இருந்து குப்பை சேகரிக்கும் 3 மற்றும் 4 சக்கர ஆட்டோக்களிலேயே அவர்களை ஏற்றி அழைத்து சென்றனர். குப்பைகளை சேகரித்து அதில் உள்ள பிளாஸ்டிக், இரும்பு பைகளை வைத்திருக்கும் ஆட்டோக்களிலேயே அளவுக்கு அதிகமாக தூய்மை பணியாளர்களை ஏற்றி கொண்டு சென்றனர். இதில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களே அதிகம் என்பதால் அவர்களையும் அவர்லேண்ட் எனும் தனியார் ஒப்பந்ததாரர் வாகனங்களில் அதிக அளவிலான பணியாளர்கள் அழைத்து வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது.